ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இது நம்ம எஸ்கேஎம் ஆன்லைன் பேங்க் சர்வீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி 1 வீக்கில் நம்ம ஈஸியாக குயிக்காக வாங்குறது அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் என்ன அப்டேட் கொடுத்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். டேரெக்டாக ஓபிசி சர்டிஃபிகேட் வந்துட்டு எப்படி வாங்குறது, அதுவும் குயிக்காக எப்படி வாங்குறது அப்படின்றது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு TNEGA சிட்டிசன் லாகின் பண்ணிக்கோங்க. இதோட டேரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடலாம். வந்தோன்னா ஹோம் பேஜ் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து TNEGA இசேவை அப்படி சொல்லிட்டு ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த ஹோம் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் கிட்ட இருக்காது. அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள், நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படி சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களோட ஃபுல் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தாலுக், அதுக்கப்புறம் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட லாகின் ஐடி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக், உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. கரெக்டாக மொபைல் நம்பர் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP ஜென்ரேட் ஆகும். அதே போல் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது எல்லாமே கரெக்டாக கொடுங்க. இப்போ கேப்சா கொடுத்துருங்க. கேப்சா கொடுத்தோன்னா உங்கள் யூசர் நேமுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்துடும். அது மறுபடியும் இந்த ஹோம் பேஜில் போட்டால் சைன்இன் ஆகிடுங்க. சைன்இன் ஆகணுன்னா ஆல்ரெடி இதில் க்ரியேட் பண்ண என்னோடய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் இருக்குதுங்க. இப்போ நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டோன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் இருக்கும். இதுவே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் டைரக்டரேட் ஆஃப் பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது கீழே டைரக்டரே ஆஃப் ஃபயர்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் வந்து ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் நம்ம என்ன ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ண போகிறோம், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் கிளிக் பண்ணோன்னே இதில் என்ன சர்வீஸ், அதாவது என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது எல்லாமே வந்துடும். நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட். அதாவது அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்து பாருங்கள், 25 அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி டேப்பில் ஓப்பன் ஆகும். இந்த டேப் வந்துட்டு தான் இந்த டேப் வச்சு தான் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட், அதாவது இதுக்கு முன்னாடி டேப்பில் எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் பண்ணதில்லை. இது ஃபர்ஸ்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் பாருங்கள். அப்ளிகேஷன் ருப்பீஸ் வந்து வெறும் 60 ருப்பீஸ் தாங்க ஆகும். இது என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வேணும் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப் உங்களோடது ஏதாச்சும் ஒன்று, இன்கம் சர்டிஃபிகேட் ப்ளே ஸ்லிப்போட வேணும். இப்போ உங்களோட ஃபோட்டோ வந்து 20 KBயில் இருக்கணுங்க. அப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டன் எல்லாமே 20 KMBக்குள்ளே இது பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு 200 KBயில் இருக்கலாம். உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு 20 KBயில் தாங்க இருக்கணும். அப்புறம் வந்துட்டு ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இதில் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு இப்போது ரெஜிஸ்டர் கேன் கேட்கும். ரெஜிஸ்டர் கேன் பண்ணால் மட்டும்தான் இந்த நம்பரை வந்து இதை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ண முடியும். இது பற்றி நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இந்த ரெஜிஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ் தாங்க இருக்கும் அந்த வீடியோ. அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேன் நம்பர் எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணதுனால நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கனால நான் டேரெக்டாக போகிறேன். நீங்கள் வந்துட்டு கீழே ரெஜிஸ்டர் கேன் அப்படின்னு இருக்குல்ல, அதை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு டேரெக்டாக பண்ணுங்கள். டேரெக்டாக லிங்க் கிளிக் பண்ணி ஜென்ரேட் OTP. ஆல்ரெடி நான் மொபைல் நம்பரில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகியிருக்கும். OTP கொடுத்தோன்னே OTP வந்துடும். அந்த OTPயை வச்சு இதில் நீங்கள் போட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகிடும். இங்கே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா என்ன ப்ரொசீட் கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறப்பே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் நிறைய கொடுத்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். ப்ராசஸ்ன்னு காட்டுது. வந்தோன்னு தெரியும். இது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபார்ம். நீங்கள் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய நேம், மொபைல் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போதே கொடுத்துருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கேஸ்ட்டு இல்லைன்னா
நம்ம என்ன கேஸ்ட் அதெல்லாம் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கொடுக்கும்போது நம்ம என்ன ஆக்குபேஷன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டாக அதை கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எம்ப்ளாயி கொடுக்குறேன். ஸோ நம்பர் வந்துட்டு அதுவே வந்துடும். ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் அப்படின்னா எஸ்னா எஸ், நோ அப்படி கொடுத்துக்கோங்க. நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து அன்எம்ப்ளாய்டு கொடுக்குறேன். ஸ்டேட்டஸ் ஆஃப் மதர் கேட்டிருக்காங்க. செகண்டு பாருங்கள், அம்மாவோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு அம்மாவுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா, அவங்க ஆக்குபேஷன் போகிறாங்க அப்படின்னா எஸ் இல்லை நோ கொடுங்க. நேச்சர் ஆஃப் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லைன்னா அன்எம்ப்ளாய்டு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் இல்லைன்னா லேண்ட்லைன் நம்பர் இல்லைன்னா எஸ்டிடி கோட், இமெயில் அட்ரஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஆல்ரெடி என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிறதுனால இது டெக்ளரேஷன் ஃபார்மில் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிரும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆனோன்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ண வேணும். ஃபோட்டோ, எனி அட்ரஸ் ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட், இன்கம் ஆஃப் அப்ளிகண்ட், அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்துட்டு சில மேனிட்டரி, சில வந்து ஆப்ஷனல். மேலே பாருங்கள், 4 வந்து மேனிட்டரி, 3 வந்து ஆப்ஷனல். அதாவது மேனிட்டரின்னு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கன்ஃபார்மாக அப்ளை பண்ண வேண்டிய ஒரு இது. மீதி 3 வந்து ஆப்ஷனல். உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கொடுக்கலாம், இல்லைனா நோ ப்ராப்ளம், அது கொடுத்தே ஆகணும்லாம் கட்டாயம் இல்லை. ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா 200 கேபிக்குள்ளே தான், கேஎம்பியில் தான் இருக்கணும். இப்போ வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் 200 கேபியில், ஃபோட்டோ வந்து 50 கேபியில். அதெல்லாம் தான் நீங்கள் கீழே பாருங்கள் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோட்டோ வந்து பிடிஎஃப் இல்லைன்னா ஜேடிஎஃப்பில் இருக்கும். இப்போ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். டாக்குமெண்ட் நம்பர் வந்து என்னோடய ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு டாக்குமெண்ட் நம்பர் நான் கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு கரெக்டான ஃபோட்டோவை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு உங்களோட எனி அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் நம்பர் இல்லைனா ஏதாவது ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து ஆதார் நம்பர் தரேன், கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அப்லோட் கொடுத்துட்டு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் 1 by 1 அப்லோட் பண்ணிட்டு ஆட் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுங்க. அந்த ஆப்ஷன் கொடுத்த உடனே வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும். அந்த பேமெண்ட் பேஜில் வந்துட்டு நீங்கள் டெபிட், கிரெடிட் கார்டு இல்லைனா நெட் பேங்கிங் இது மூலிமா நீங்கள் அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து டெபிட் கார்டு மூலிமா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறேன். இதோட அமௌண்ட்டை ஒரு ஒப்புகை சீட்டு வரும். அந்த ஒப்புகை சீட்டை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்து எப்போனாலும் அதை வச்சு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.